ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அருண் ஷர்மி சேனல். இந்த வீடியோவில் என்ன விளாக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் வச்ச மீன் குழம்புங்க. அங்கே அதிரடியாக ஒரு மீன் குழம்பு வச்சோம், ரொம்ப அவசரடியாக கொஞ்சமாக வச்ச போதும். ஏன்னா நாளைக்கு வந்து அமாவாசை பார்த்தீங்களா, ஸோ அதனால் ஒரு அவசரடியாக ஒரு மீன் குழம்பு வச்சோம். அதை தான் நம்ம பார்த்துட்ருக்கீங்க. ஸோ என்னென்ன தேவை அப்படின்றத நம்ம எடுத்து வச்சுருக்கோம். மிளகு, சீரகம், சோம்பு, அதுக்கப்புறம் வெந்தயம், மிளகா, காஞ்ச மிளகா, வரமிளகா, வெங்காயம், தக்காளி, பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி. கண்டிப்பாக இது இருந்தால் தாங்க புளி மீன் குழம்பு வந்து ஃபுல்ஃபில் ஆகும் இல்லைங்களா. ஸோ இது அழகாக அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சுங்க. இப்போ நம்ம எப்படி 4 மினிட்ஸில் எப்படி நம்ம மீன் குழம்பு வைக்க போகிறோம் அப்படின்றது பார்க்கலாம். இல்லைங்க, மேக்ஸிமம் எனக்கு 5 மினிட்ஸ் தான் ஆச்சு. நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டேன், அழகாக தாளிச்சு விட்டேன். 3 மினிட்ஸில் கொதிச்சிருச்சு. அழகாக வந்து மீனை போட்டு இறக்கியாச்சு. அதுக்கப்புறம் மீன் ஃப்ரை பண்ணுற வேலை தான். ஸோ நம்ம வீட்டில் சண்டே சமையல் என்ன அப்படின்றத நான் இன்றைக்கி ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா அம்மா வச்ச ரசம், கொதிக்க கமங்கன்னு சும்மா சூப்பராக இருந்ததுங்க. ப்ளெயினாக ரசம் வச்சு மீன் ஃப்ரை வச்சு சாப்பிட்டாவே போதும், சும்மா திவ்யமாக இருக்கும். ஆனால் நம்ம மீன் வந்து தலை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது இல்லைங்களா, அதனால் அதை மீன் குழம்பு கொஞ்சமாக வச்சாச்சு. பாருங்கள், அழகாக வதக்கியாச்சு. வெங்காயம், தக்காளி, பூண்டு, அதுக்கப்புறம் மிளகு, சீரகம், சோம்பு, மிளகா எல்லாம் போட்டு நல்லா வந்து வதக்கி ஆற வச்சு அரைச்சாச்சு. பாருங்கள், தலைன்னு சும்மா சூப்பராக குழம்பு கொதிக்குது. ஸோ இது நல்லா கொதிச்சு வரும்போது அந்த வாசனை வரும் பார்த்திங்களா, அந்த மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, இந்த மசாலாலாம் போட்டதுக்கப்புறம் சும்மா செம்மையாக இருக்குங்க. அதை கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் தூக்கலாக ஊற்றினா கொஞ்சம் நல்லா ஒன்றும் லேயர் மாதிரி வரும். பட் நம்ம கொஞ்சம் ஹெல்த் கான்ஷியஸ்ன்றதால கொஞ்சம் எண்ணெய் லைட்டாக கொஞ்சம் கம்மியாக ஊற்றிருக்கோம். பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வர்றது தெரியாதே, நம்ம லைட்டாக தான் ஊற்றுவோம். அதில் சாரல், மலை சாரல் மாதிரி கொத்தமல்லியை தூவி விட்டு அந்த மீன் துண்டும் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இறக்கி வச்சோன்னா எப்போ சாப்பிடுவேன்னு கெஞ்சோங்க குழம்பு. ஆமாம், ஸோ நம்ம வீட்லேயும் மீன் குழம்பு அடி தூளாக வந்து இருந்ததுங்க. ரொம்ப நாள் ஆச்சு மீன் குழம்பு சாப்பிட்டு. ஸோ இன்றைக்கி மீன் குழம்பு சாப்பிட்டுலான்னு செஞ்சாச்சுங்க. ஸோ அழகாக அமக்கலமாக பாருங்க, எப்படி சூப்பராக செவந்து வராமல் பாருங்கள் மேலே. செமையாக திக்காக வச்சாச்சு. ஏன்னா நாளைக்கு நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அமாவாசையும் வருது, கிருத்திகையும் வருது. ஸோ கண்டிப்பாக மீதி வச்சு நம்ம சாப்பிட முடியாது. அதுக்கப்புறம் மண்டே விட்டு டியூஸ்டே சாப்பிட்ணும்னா அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் சிக்கனமாக கொஞ்சமாக வச்சாச்சுங்க, திக்காக வச்சாச்சு. நல்லா இருந்தது கன்சிஸ்டன்சி. திக்காக வச்சதாலையும் நம்ம எப்படி வருமோ டேஸ்ட். ஏன்னா நம்ம நிறைய வச்சு பழகிடுச்சு இல்லைங்களா, ஒரு 4 பேருக்கு சேர்ந்தாமல் வைப்போம். அது ஒரு 3-4 வேலைக்கு வரும். பட் இது வந்து இந்த குட்டி பாத்திரத்தில் கொஞ்சமாக வைக்கணுன்னா அது ஒரு வந்து கஷ்டமான டாஸ்க் தான். ஸோ ஆனால் எப்படி வருமோன்னு நினச்சேன், நல்லாவே வந்துச்சுங்க. இதில் நம்ம மீன் வாங்கிட்டு வந்து நல்லா மஞ்சத்தூள், உப்பு போட்டு அலசி மசாலாவை நல்லா பெரட்டி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம். ஸோ நல்லா ஊறி போயிருக்காங்க. இதை எடுத்து அப்படியே ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணால் வேலை முடிஞ்சுதுங்க. ஸோ நம்ம வீட்டில் இன்றைக்கி என்ன சமையல் வாங்க பார்க்கலாம். ஒயிட் ரைஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மீன் குழம்பு. அதில் முட்டையை 2ஆக கட் பண்ணி உள்ளே போட்டாச்சு, மசாலா இறங்கட்டோன்னு சொல்லிட்டு. அம்மா வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. ஸோ கொஞ்சமாக மஷ்ரூம் தொக்கு பண்ணிக்கிட்டாங்க. இது அம்மா வச்ச ரசம் தான். ஸோ நான் பண்ண வேலை பார்த்திங்கன்னா மீன் குழம்பு வச்சு மீன் ஃப்ரை பண்ணாங்க, அவ்வளோதான் என்னுடைய வேலை. ஸோ அழகாக வந்து ரெடியாக இருக்காங்க. இப்போ சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு காத்துட்டு இருந்தாங்க. நம்மளும் தட்டில் போட்டு அந்த தலையில் இருக்க அந்த மீனோட டேஸ்ட் பாருங்கள், செம்மையாக இருக்குங்க. அதை கொஞ்சம் எடுத்து சாதத்தில் பிசைஞ்சு அப்படி வாயில் வச்சான்னு வச்சுக்கோங்க, சும்மா அடிப்போலியாக இருப்பாங்க. ஸோ யாரெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கீங்க கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் என்ன சண்டே சமையல் அப்படின்றதும் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள். ஆனால் இந்த தலையில், அந்த மீனில் இருக்க அந்த தலையில் இருக்க கறி ஃபஸ்ட்லாம் சின்ன வயசுலாம் சாப்பிட மாட்டேன், பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி. ஆனால் இப்போ வந்து சாப்பிட்டு பார்த்ததுக்கப்புறம், இப்போனா ஒரு 5-6 இயர்ஸாக வச்சுக்கோங்களேன், அது சாப்பிட்டு பார்த்ததுக்கப்புறம் அப்பா இதுதான்ப்பா சூப்பர் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அதை மிஸ் பண்ணுறதே இல்லை. ஸோ கண்டிப்பாக நீங்களும் சாப்பிடுங்க. அதில் தான் நிறைய ஸ்ட்ரென்த் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் சாப்பிடுங்க. அருண் ஷர்மி சேனலில் நீங்கள் புதுசாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அங்கே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம போடுற அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே வரணும்னா கண்டிப்பாக பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம நேற்று ஒரு அப்டேட் கொடுத்துருந்தோம், அதுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து அதை இஷ்யூ பண்ணலாம். ஸோ சீரீஸ் 1 to 100 சீரீஸ் வந்து நம்ம இஷ்யூ பண்ண போகிறோம், அதாவது ரிலீஸ் பண்ண போகிறோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.